நம்முடைய ஆன்மீகம் எப்படி வளர வேண்டும்? ஆன்மீகத்துல வந்திருக்கிறோம், கடவுளை தேடி வந்திருக்கிறோம். அந்த ஆன்மீகத்துல நாம் வந்து எப்படி வளர வேண்டும்? இப்ப கடவுளுடைய வெளிப்பாடு யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல யார் ஒருவர் அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு தான் கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்கும். ஆனால் ஆலயத்திற்கு நாம் வந்து செல்ல, கடவுளை சந்திக்க நாம் பயணம் மேற்கொள்கின்றோமா? அப்போ இன்றைய நாள்ல இன்று இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆழமான சிந்தனை, அந்த நிகழ்வுல, அந்த திருக்காட்சி பெருவிழாவில் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு வருகிறது. இது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணம். நம்ம எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்கிறோம், கடவுளை தேடி வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, பல தேவைகள், பல விண்ணப்பங்கள் அதெல்லாம் இருக்கிறது. ஒன்று மன நிம்மதிக்காக, அடுத்த குடும்ப பொருளாதார வளர்ச்சிக்காக, நல்ல உடலுள்ள சுகத்திற்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, இப்படி அல்லது பிள்ளைகளை குறித்த கவலை என்று பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், தேவைகள். இதை தேடி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய இல்லத்தை அல்லது ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்வு, இந்த திருக்காட்சி பெருவிழா, இதில் வந்து பார்க்கிறோம், நம்முடைய இந்த தொடக்கத்திலிருந்து நம்ம பார்த்தோம் இறுதி வரைக்கும் நம்முடைய ஆன்மீகம் எப்படி வளர வேண்டும். ஆன்மீகத்தில் வந்திருக்கிறோம், கடவுளை தேடி வந்திருக்கிறோம். அந்த ஆன்மீகத்தில் நாம் வந்து எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ 3 அரசர்களுக்கு கடவுள் இந்த விண்மீன் வழியாக வந்து வெளிப்படுத்துகிறார். இப்போ கடவுளுடைய வெளிப்பாடு யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் யார் ஒருவர் அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு தான் கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்கும். சும்மா வந்து போகிற போக்கில் நற்செய்தி கேட்டு போகிறது, பிரசங்கம் கேட்டு போகிறது, அல்லது வந்து யூடியூப்பில் வந்து நான் டாக் கேட்குறேன், வீட்டில் வந்து சமையல் செய்கிறப்ப அல்லது டீ போடுறப்ப, பாத்திரம் வந்து விளக்குறப்ப, அப்புறம் வந்து துணி துவைக்கிறப்ப டிவியில் பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஃபாதர், நான் உங்கள் டாக்கெல்லாம் கேட்பேன் ஃபாதர், அவ்வளவு அருமையாக நீங்கள் பேசுகிறீங்க ஃபாதர், ரொம்ப மனசுக்கு வந்து இதமாக இருக்குது ஃபாதர், ஆறுதலாக இருக்குது ஃபாதர். அதெல்லாம் ஒரு சுக்கம் ஆகாது. அதெல்லாம் தகவல்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள். இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறோம், வந்து ஊடகம் வளர்ந்து விட்டது, ஊடகத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகி இருக்கிறது. இப்போ நம்முடைய ஆன்மீகம் வந்து எப்படி வளரணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். நான் சாலக்குடிக்கு தியானத்துக்கு போயிருந்தேன், போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி. நான் கவுன்சிலரை பார்த்தேன். அவர் என்கிட்ட சொன்னது, நீங்கள் ஃபாதர், நீங்கள் வந்து நான் ஃபாதர்னு முதல்ல நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை. அப்புறம் கேட்டுட்டாரு. கேட்ட உடனே நான் வந்து பொய் சொல்ல விரும்பல அவர்கிட்ட. நான் வந்து இது மாதிரி ஃபாதர் அருட்பணியாளன்னு சொன்னேன். அறிமுகப்படுத்த உடனே அச்சன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு சில ஆலோசனைகளை எனக்கு வந்து அவர் வந்து வழங்குனது சொல்றாரு, அச்சன், நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய பாதத்துல, குறிப்பா நற்கருணை ஆண்டவருடைய பாதத்துல 3 மணி நேரம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு உட்காருன்னு சொன்னார். என்னால நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், 3 மணி நேரம் கஷ்டமா இருக்கும், 1 மணி நேரம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவர்கிட்ட. அப்போ அதுல வந்து வேடிக்கையாக நான் வந்து சொன்னாலும் அதுல ஆழமான உண்மை இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு குரு, இப்ப நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் நான் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்தேன் என்றால், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்து ஜெபிச்சேன் அப்படின்னா, நிச்சயமாக எனக்குள்ளாய் ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுப்பார். இந்த இடத்தை இன்னும் எப்படி மேம்படுத்த வேண்டும், வரக்கூடிய மக்களுக்கு எப்படி வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை எனக்கு வந்து கடவுள் கொடுப்பார். நான் முயற்சி செய்யறேன். ஆனால் வந்து 3 மணி நேரம் என்னால் உட்கார முடியல, ஆனால் 1 மணி நேரம் நான் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இங்கு இந்த 3 ஞானிகளுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். எப்படி மற்ற எல்லா மக்களுக்கும் பாருங்க, ஆராதனையில் நான் வந்து சொன்னேன், அங்கே எருசலேம் மக்கள் புறக்கணிச்சிட்ட, கண்டுகொள்ளவே இல்லை. ஸோ மற்ற தலைமை குருக்கள் எல்லாருமே கண்டுகொள்ளலை, ஏரோதரசன் கண்டுகொள்ளலை. ஆனால் இந்த 3 ஞானிகளுக்கு மட்டும் கடவுள் வெளிப்படுத்துகிறார். எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறது போலதான் 3 ஞானிகளுக்கு வெளிப்படுத்துறாங்க. ஆனால் இவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அப்போ ஆன்மீகத்துல நாம முதல்ல வளரணும் அப்படின்னா, இந்த 3 ஞானிகளை போல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அமரணும். அவர்கள் வந்து அண்ணாந்து பார்க்கறாங்க, என்னடா வானத்துல விண்ண ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அப்ப நம்ம கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, அண்ணாந்து பார்த்தல், கடவுளை நோக்கி நாம் வந்து மன்றாடுகின்ற பொழுது, நிச்சயமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை, நமக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவராக நமக்கு வந்து இருக்கிறார். அடுத்து அவங்க செய்யறாங்க, ஆன்மீகத்துல பயணம் செய்யறாங்க. சகோதரர் வந்து தொடக்க உரையில சொன்னாங்க, ஏறக்குறைய 900 மைல்கள் அவர் வந்து நடந்து சென்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு
பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா யூடியூப்ல மாஸ் பார்த்துக்கலாம். திருப்பலி ஒரு காலகட்டத்தில் தேவை, கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில போக முடியல, அப்ப நிர்பந்திக்கப்பட்டோம். அதனால யூடியூப்ல மாஸ் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம யூடியூப்ல மாஸ் பார்த்துக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு போகல, மற்ற நாட்கள் வரும் ஆண்டினுடைய முதல் நாள், இப்படி முக்கியமான நாட்கள்ல கூட நம்ம கோயிலுக்கு போகணும். அப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இன்றைக்கு பாருங்க, 900 மைல்கள் ஆண்டவரை சந்திப்பதற்காக அவர்கள் நடந்து போகிறார்கள். 900 மைல்கள். அப்ப இன்றைக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வர்றோம். ஒருவேளை உங்களுடைய வீடு எவ்வளவு தூரத்தில் நீங்க இருக்கிறீங்க? 1 கிலோமீட்டர்ல இருக்கலாம், 5 கிலோமீட்டர்ல இருக்கலாம், 10 கிலோமீட்டர்ல இருக்கலாம். இதுல பல்வேறு, இன்றைக்கு நம்ம எடுத்த உடனே ஒன்று இருசக்கர வாகனம் நீங்கள் வைத்து இருக்கலாம். அன்றைக்கு 900 மைல் தூரம் என்பது நடந்து போயிருக்கிறாங்க. மலைகள், பள்ளத்தாக்குகள், காடுகள், காட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்கொண்டு இயேசுவை சந்திக்க அவர்கள் கடினமான பயணத்தை மேற்கொள்றாங்க. இன்றைக்கு எல்லாம் நம்மள்ட்ட இருக்குதுப்பா. தடுக்கி விழுந்தா ஊபருங்கிறான், என்னமோ சொல்றாங்க, என்ன ஆட்டோ இருக்குது, பஸ் தடுக்கி விழுந்தா பஸ் இருக்குது நம்ம அருங்குடை இல்லத்துக்கு வருவதற்கு, அல்லது உங்களுடைய பங்கு ஆலயத்திற்கு போவதற்கு எவ்வளவு வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஆலயத்திற்கு நாம் செல்ல, கடவுளை சந்திக்க நாம் பயணம் மேற்கொள்கின்றோமா? இது இரண்டாவதாக, இந்த ஆன்மீகத்தில் வளருவதற்கு நாம் பயணங்களை, கடினமான சூழல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் கடவுளை சந்திக்கின்ற பொழுது பல்வேறு விதமான தடைகள் வரும். இந்த 3 ஞானிகளும் ஏரோதுவை சந்திக்கிறார்கள். 3 ஞானிகளும் ஏரோது சந்திக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த தடை, இவங்க அவனுக்கு பயம், எங்க நம்ம இடத்த இன்னொரு ஆள் நிரப்ப வர்றானா என்பதுதான் ஏரோது அரசனுக்கு பயம். இப்ப இந்த இடத்துல நீங்க கடவுளை தேடி போகின்ற பொழுது, எங்க இவன் நல்லவன் ஆயிருவானோ, இவன் நல்லவள் ஆயிருவாளோ, நம்மளை விட்டு மோட்சத்துக்கு போயிருவாளோ என்கிற பயம். கொஞ்சம் உதாரணம், மக்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் நேரத்துக்கு திருப்பலிக்கு வரணும்னு பாக்குறேன் ஃபாதர், ஆனா சொல்றாங்க என் புள்ள நையின்னு இருக்குது ஃபாதர், பாத்ரூம் போய் கதவை சாத்துனானா திறக்க மாட்டேங்கிறா ஃபாதர், பல்லு விளக்குறா, கண்ணாடி முன்னாடி பவுடர் அடிக்கிறா, அவ்வளவு நேரம் இழுக்கு பண்றாங்க ஃபாதர், நையின்னு இருக்கிறாங்க ஃபாதர், நேரத்துக்கு திருப்பலியில் பங்கெடுக்க முடியல ஃபாதர். இப்படி பலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏரோது அரசன் எப்படி ஆண்டவரை சந்திப்பதற்கு தடையாக இருந்தானோ, ஒருவேளை உங்கள் கணவன், ஒருவேளை உங்கள் மனைவி, ஒருவேளை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அல்லது உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட, எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறியே என்று சொல்லலாம். தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படி தடைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். இப்படி தடைகள் இருந்தாலும் ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு சக்தி இந்த தடைகளை எல்லாம் கடந்து அவர் பாதம் வழி நடத்துவதற்கு, அவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. நான் அதனாலதான் காலைல சொன்னேன், இந்த சோதனைகள், டெம்டேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல், உந்து சக்தியாக இருக்கக்கூடியது. இந்த சோதனை சாத்தான் நமக்கு கொடுப்பான். பிள்ளைகள் வழியாக கொடுக்கலாம், கணவன் வழியாக கொடுக்கலாம், அல்லது மற்ற காரியங்கள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக நமக்கு கொடுக்கலாம். ஆனால் இங்கு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், அமல்ராஜ் கோயிலுக்கு போடா, திருப்பலி நிறைவேற்றா, உள்ளுக்குள்ள மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் உந்து சக்தி, இன்ஸ்பிரேஷன். இப்ப கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நீங்க பல பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, தாமதமாக கோயிலுக்கு வருவோம், இப்ப போவோம். என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். அதான் அந்த உந்து சக்தி. அப்ப கடவுள் நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்படி இந்த 3 ஞானிகள் இயேசுவை காண்பதற்கு வெளிப்படுத்தப்பட்டவரை, மனு உருவாக மனித அவதாரமாக வந்தவரை காண்பதற்கு பல்வேறு விதமான தடைகளை இந்த 3 ஞானிகள் சந்தித்தார்களோ, அதே போல நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நீங்கள் பல்வேறு விதமான தடைகளை சந்திக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, காலையிலிருந்து இங்க பல பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சில பேர் திருப்பலிக்கு வந்தீங்க, ஒரு சில பேர் ஆராதனைக்கும் திருப்பலிக்கு பங்கெடுக்கிறீங்க. என்னென்ன தடைகள் நீங்க சந்திச்சீங்க? சாப்பாடு போடணும், இன்னைக்கு ஏன் குழம்புல இப்படி இருக்குது, குழம்பு ஏன் உரைக்குது, காரணமா இருக்குது, உங்க வீட்டுக்கார திட்டி இருக்கலாம். அப்ப அல்லது பிள்ளைகள் ஏதாவது தடைகளை போட்டிருக்கலாம், நான் அங்க போகணும், கடைக்கு போகணும், இங்க போகணும், ஏமா அடுத்த வாரம் கோயிலுக்கு போய்க்கலாமா சொல்லி இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான தடைகள் இருந்தாலும் பல தடைகளை கடந்து நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறீங்க. இப்பதான் கேள்வி, இந்த ஞானிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை,
அந்த பொன் வெள்ளி எல்லாத்தையும் கொடுக்கறாங்க, தூபம் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க, சிறந்தவற்றிலிருந்து கொடுக்கறாங்க. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்னிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை நான் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னகிட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட பொண்ணு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதயத்தை கேட்கிறேன். ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. அப்ப என்னுடைய இதயத்தை நான் கடவுளுக்கு காணிக்கையாக, கடவுளுக்கு உகந்ததாக நான் வழங்க வேண்டும். எப்படி அந்த ஞானிகள் பல தடைகளை கடந்து அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை கொடுத்தார்களோ, அதே போல நீங்க அந்த திருப்பலியில ஆண்டவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். சும்மா அப்படி கையை கட்டி நிக்கிறது இல்ல, வேடிக்கை பார்க்கறது இல்ல, அடுத்தவங்க காதல் என்ன போட்டிருக்கிறாங்க, கழுத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, என்ன உடை உடுத்தி இருக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்கு நாம் வரவில்லை. இது ஷோரூம் கிடையாது. இது கடவுள் நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான பலிபீடம். விண்ணகத்தில் இருக்கிறவர் மண்ணகத்திற்கு வந்திருக்கிறார், அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். அப்ப நான் என் இதயத்தை நான் கடவுளுக்கு கொடுக்கணும். இதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ஒரு வேறு வழியில் செல்கிறார்கள், மாற்று வழியில செல்றாங்க. அப்ப இயேசுவை சந்திச்சவங்க, இயேசுவை பார்த்தவங்க என்ன செய்யணும்? வந்தது போல போக கூடாது. நீங்க திருப்பலிக்கு வந்திருப்பீங்க, கோபத்தோட வந்திருக்கலாம், மனைவி கிட்ட கோவப்பட்டு, மாமனார் மாமியார்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு, அது மன்னிக்க முடியாம ஒரு விதமான வருத்தத்தோட வந்திருக்கலாம். இப்ப திருப்பலியில பங்கெடுத்து ஆண்டவரை சந்திச்சு அவருடைய உடலை உட்கொண்டு மீண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அப்படியே போகக்கூடாது. மாற்று வழி, மாற்று பாதை, புதிய வழி, புதிய வாழ்வு, புதிய ஆசீர்வாதம். இதான் அந்த மூன்று ஞானிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இயேசுவை சந்திக்கிறோம், இயேசுவை சந்திச்ச நாம தன்னுடைய இதயத்தை நாம் முழுமையாக கொடுக்கிறோம். முழுமையாக கொடுத்த உடனே நான் கோபத்தோட வந்தேன்ப்பா, இப்ப நான் நிம்மதியா போறேன்ப்பா, திருப்பலியில பங்கெடுத்தேன், ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன், இயேசுவை சந்தித்தேன், இயேசு என் இதயத்திற்குள்ளாய் இருக்கிறார், நான் அவரை போல நான் மன்னிப்போடு, இரக்கத்தோடு, கரிசனையோடு வாழுவேன். இதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் ஒரு ஆன்மீக பயணம். நம்முடைய பயணம் இப்படியாகத்தான் இருக்கணும். இயேசுவை சந்திக்கணும். சந்திப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. பல தடைகள் இருக்கின்றன, தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய இதயத்தில் பெற இருக்கிறீர்கள். அப்ப பெற்ற உடனே புதிய ஆசீர்வாதம், புதிய வல்லமை, இழந்து போன ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு முதிர்ச்சியாக, பக்குவமாக நமக்கு மாற வேண்டும். அதனால இந்த திருப்பலியில இந்த அப்பரச காணிக்கையில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், இதயத்தை ஒப்பு கொடுப்போம். நான் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இது மெக்கானிக்கலா இயந்திரத்தனமாக போவது கிடையாது. நான் ஒருவேளை குருவான ஒரு குரு பலி செலுத்தக்கூடிய, ஒப்பு கொடுக்கக்கூடிய குருவான இயந்திரத்தனமாக வைத்தாலும் உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளாய் ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்களுக்குள்ளாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அப்பரச காணிக்கையில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே இந்த அப்பமும் ரசமும் எப்படி காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றனவோ அதே போல என் இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாடுகளை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றுமப்பா. இதான் நம்முடைய ஜெபமாக இந்த திருப்பலியில மாற வேண்டும்.